நிறுவனங்களின் மீதான மின் கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி தமிழ்நாடு மின் நுகர்வோர் கூட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கைகளை கோர்த்தபடி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தொடங்கி சிப்காட் புளியந்தாங்கல் என 3 கிலோமீட்டர் வரை வரிசையாக நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தின் போது பீக் ஹவர் கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும், தொழில்துறை நிறுவனங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் விதமாக அமைந்துள்ள 430% நிலை கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி கோஷங்கள் எழுப்பினர். தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களின் மீதான மின் கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள 400க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இதில் இணைந்துள்ளன. இந்த சங்கங்கள் கடந்த 6 மாதங்களாக 7 கட்ட போராட்டத்தை நிறைவு செய்துள்ளனர். 8வது கட்ட போராட்டமாக இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று மனித சங்கிலி மற்றும் பதாகை ஏந்தி கோரிக்கை ஏந்திய பதாகைகளை ஏந்தி இன்றைக்கு மனித சங்கிலி இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 11 சங்கத்திற்கு மேற்பட்ட அமைப்புகளும் இன்றைய மனித சங்கிலி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழில்துறை நிறுவனங்களை சார்ந்த ஊழியர்கள், உரிமையாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இதில் இந்த மனித சங்கிலி நிகழ்வில் பங்கேற்று நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வு நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 8:30 மணி அளவில் இருந்து 10:30 மணி அளவில் வரை இந்த மனித சங்கிலி இயக்கம் நடந்து கொண்டு வருகின்றது. கர்நாடகா மற்றும் தமிழகத்திற்கு இடையேயான 2வது வந்தே பாரத் ரயில் இன்று கோவையில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. கோவையிலிருந்து புறப்பட்ட இந்த ரயில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், ஓமலூர், தருமபுரி வழியாக சென்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ரயில் நிலையத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே விரைவாக வந்தது. இந்த ரயில் சேவையில் ரயில் பயணிகளின் பயண நேரம் குறையும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோவில்பட்டி வண்ணா ஊரணி தெருவை சேர்ந்த பாலா என்பவருக்கு சொந்தமான வீடு இடிந்து விழுந்தது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் யாரும் நேரில் வந்து பார்க்கவில்லை என்று கூறி குற்றம் சாட்டினர். இதேபோல் ஓட்டப்பிராரத்தில் உள்ள சுரோன் காலனியைச் சேர்ந்த ஜானகி அம்மாள் என்பவரின் வீடும் இடிந்து விழுந்து முற்றிலும் சேதமானது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக வந்து பார்வையிட்டு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வீட்டின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சாயத்திலிருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஜானகி அம்மா அவங்க தனியாக இருக்காங்க. வயசானவங்க 60-70 வயசுக்கு மேலே இருக்கும். ஒத்தையாளாக தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு மழை பெய்யும் போது வீடு இடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் அரசு அதிகாரிகளை யாரோ வந்து அந்த அம்மாவுக்கு நிவாரண தொகையோ எதுவுமே பண்ணி கொடுக்கல. அவங்க பாவம் வீடு இல்லாமல் இப்போ வீட்டை விட்டு வெளியில் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நிவாரணமோ இல்லை புது வீடு கட்டுறதுக்கோ அரசு வந்து முன்னெடுத்திருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. இந்த ஒரு பெரிய உதவியை வந்து அரசு அதிகாரிகள் வந்து செஞ்சு கொடுக்கணும். கிராம அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு செய்யணும். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு நிவாரணம் மாதிரினாலும் ஒரு ஏதாவது அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். மின் கட்டண உயர்வை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் பகுதியில் பருத்தி பஞ்சு மார்க்கெட் சங்கம், ஜின்னிங் பேட்டரி சங்கம், காட்டன் வேஸ்ட் வியாபாரிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறையின் மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் பஞ்சு மார்க்கெட் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் 600க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இவர்கள் பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளையும் ஒப்பந்த அடிப்படையில் செய்து வருகின்றனர். ஆனால் சமீப காலமாக உள்ளூரில் உள்ள ஒப்பந்ததாரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வெளி மாநில ஒப்பந்ததாரர்களுக்கு பணி வழங்கப்படுவதாக புகார் கூறினர். இதனால் ஒப்பந்ததாரர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். எனவே பொதுப்பணித்துறையில் ஒதுக்கப்படும் பணிகளுக்கு உள்ளூரில் உள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு அகில இந்திய கட்டுமான மைய தலைவர் எழிலன் தலைமையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்து கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருகிற 5ஆம் தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். இந்த கண்டன போராட்டம் எதுனா பிட் கெப்பாசிட்டி என்ற ஒரு புதிய நடைமுறையை வந்து இவங்க என்ஐடியில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால் வந்து எங்களுக்கு உள்ளூர் வாழ்வாதாரம், உள்ளூர் கான்ட்ராக்டர்ஸுக்கு, பொது ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க. அதை எதிர்த்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து காரைக்கால் மையத்தை சார்ந்த புதுச்சேரி அகில இந்திய கட்டுநர் சங்கமும், PCW இந்த புதுச்சேரி ஒப்பந்த நலவாழ்வு சங்கம் கட்டுநர் சங்கமும், புதுச்சேரி பில்டர்ஸ் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அந்த சங்கமும், புதுச்சேரி நேதாஜி ஒப்பந்த நல சங்கம், அந்த 4 சங்கம் 5 சங்கம் எல்லாமே சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோங்க. இது முழுக்க இது வந்து இந்த பிட் கெப்பாசிட்டியை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்துகிறோம். இந்த பிட் கெப்பாசிட்டின்றதை ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால உள்ளூர் கான்ட்ராக்டர்ஸ் யாருக்கும் எங்களுக்கு வந்து டெண்டரில் கலந்துக்கொள்ள வாய்ப்பு சுத்தமாக போயிடுதுங்க. எங்கள் கைகளை காலில் உடைச்சிட்டு டெண்டரில் கலந்துக்குன்னு சொன்னால் எங்களால் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குதுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளுவர் சிலை அருகே தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கொடியசைத்து தொடக்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். மேலும் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற நபர்கள் கைகளில் தமிழ் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியபடி சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமர் ரமேஷ் கர்ணா, நகரமன்ற உறுப்பினர் நரேஷ் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மல்லூர் முதல் நிலை பேரூராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை பேரூராட்சித் தலைவர் வேங்கை ஐயனார் மற்றும் துணை ஆட்சியர் ரவிச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இம்முகாமில் புதிய மின் இணைப்பு, பட்டா மாறுதல், நில அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள் உள்ளிட்ட பல்வேறு தீர்வுகளுக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனுவை வழங்கி வருகின்றனர். இதனிடையே முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பெருங்குடி ஊராட்சியில் பெருங்குடி அமுதம் பள்ளியில் மக்களின் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைதீர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. பெருங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் கள்ளிக்குடி வட்டாட்சியர் நீலாதேவி, திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் கீதா, ஊராட்சி மன்ற அலுவலர் செந்தில் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கலைஞரின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் அடங்கிய வலையொலி ஒளிப்பதிவு வெளியீட்டு விழா திருச்சி கரூர் பைபாஸ் சாலை தனியார் ஹோட்டலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கலந்து கொண்டு வலையொலி ஒளிப்பதிவை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் கலைஞர் என்று புகழாரம் சூட்டினார். கை ரிக்ஷா எழுபவர்கள் அந்த திட்டத்தை ஒழித்து விட்டு சைக்கிள் ரிக்ஷா வழங்கினார் ஒரு தலைவர். இன்னொரு பிறந்த நாளில் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு நிதியை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு முயன்றார். இன்னொரு பிறந்த நாளை கண்ணொளி வழங்கும் திட்டம் வழங்கி கண்ணொளி இழந்தவர்களுக்கு பார்வை வழங்குவதற்காக செய்தார். இன்னொரு பிறந்த நாளில் காச நோயாளிகளுக்கு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, புற்றுநோயாளிகளுக்கு என்று திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கான உதவிகளை செய்தார். இப்படி தன்னுடைய பிறந்த நாளை கூட தான் கொண்டாடுகிற நாளாக இல்லாமல் இந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில் கடத்தப்படுவதாக விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மடுகரை பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வேகமாக சென்ற காரை துரத்தி சென்று நடுவீரப்பட்டு அடுத்த சன்னியாசிப்பேட்டை பகுதியில் மடக்கி பிடித்தனர். அப்போது காரில் இருந்த நபர் தப்பி சென்ற நிலையில் காரை சோதனை செய்து அதிலிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக புதுச்சேரி மது பாட்டில்களை பறிமுதல் செய்து நெல்லிக்குப்பம் மதுவிலக்கு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்து தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை வெகு ஜோராக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை 6 மணியளவில் குடிமகன் ஒருவர் மதுபோதையில் திருவாடானை 4 ரோடு சந்திப்பில் தொண்டி கொச்சி தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே உட்கார்ந்தும் படுத்தும் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்களின் மனுக்கள் பதிவு செய்யும் நிகழ்ச்சி நகர்மன்ற தலைவர் ஜலால் தலைமையில் நடைபெற்றது. நகர்மன்ற உறுப்பினர் கிஷோர்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் ஜலால் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு சக்கர நாற்காலி வழங்கினார். பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி தமிழ்நாடு முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மனித சங்கிலி போராட்டம் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கத்தினர் சார்பில் மாவட்ட தலைவர் அருண்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி கோஷங்களை எழுப்பினர். கட்டணத்தை குறைத்திடு, தமிழக அரசு மின் கட்டணத்தை குறைத்திடு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் ஊராட்சியில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் கலந்து கொண்டு முகாமில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவம், அறிவியல், விவசாயம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த கண்காட்சிகளை பார்வையிட்ட பிறகு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக திருக்கழுக்குன்றம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி திரிபா அறிவே அழகு என்ற தலைப்பில் வரவேற்புரை வழங்கியதைக் கண்டு மாவட்ட ஆட்சியர் உட்பட பொதுமக்களும் அரங்கம் அதிர கைத்தட்டுகளை வழங்கி மாணவியை பாராட்டினர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கடந்த வாரம் காளையார் கோவிலில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த செவிலியர் மாணவி மருதலட்சுமி என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து SC/ST வழக்கு பதிவு செய்யக் கோரியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கக் கோரியும் தலித் மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் 24 வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மனுக்களை அளித்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அவற்றை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்தனர். இதில் 150க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த நகர்மன்ற தலைவர் பாத்திமா பஷீரா மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தமிழகத்திலேயே முன்மாதிரியான நகராட்சியாக கூத்தாநல்லூர் நகராட்சி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனிப்படை உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த இருவர் காவல்துறையினரிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போலீஸை நோக்கி அரிவாளால் வெட்ட முற்பட்டுள்ளனர். அப்போது சுதாரித்த காவல்துறையினர் அதிலிருந்து தப்பி தாக்க முயன்ற பொன்னேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடிகளான மகேஷ், ஜெயசாரதி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மின்துறை சார்பில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனை ப்ரீபெய்ட் மீட்டராக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் ஏழை எளியோர் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் ரத்து செய்யக் கோரி காங்கிரஸ் சார்பில் 8க்கும் மேற்பட்ட மையங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கருவடிக்குப்பத்தில் ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காமராஜர் மணிமண்டபம் எதிரே காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஊர்வலமாக சென்று மின்மாற்றிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மதுரை தெற்கு வாசல் முதல் கிரைம் பிரான்ச் வரை தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாக மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் ரகுநாத ராஜா, பொன்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கேம்ப் ஓம் சக்தி நகரில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் அதிகாரிகள் தங்கள் பகுதியில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கேம்பு ஓம் சக்தி நகரில் தொட்டி நாயக்கர் என ஒரு 100 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. காலங்காலத்துக்கு மழை காலத்தில் இங்கே வந்து நீர் பிடிச்சிக்கிட்டு மக்கள் நோயினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் கவர்மெண்ட்டை பல முறை இங்கே எடுத்து சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. எங்களுக்கு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நோய் பாடுபட்டாக தூக்கி நாங்கள் தோளில் தூக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. ரோடு வசதி கிடையாது. இந்த ஓம் சக்தி நகரை சுற்றி வெறும் கருவ முழுக அடைஞ்சு கிடக்கிறதுனால ரவுக்கும் பாலுக்கும் வெறும் விரியம் பாம்பு வந்து அது பாட்டு தெரியுது. சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. காலங்காலத்தில் வெறும் கருவியிலையும் உடையிலையும் கிடக்குறாங்க. நைட்டுக்கு மேலே இருளடைஞ்சு போய் மக்கள் 1க்கு 2 போகிறது கூட பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த அரசாங்கம் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் இங்கே வந்து 10-16 வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. இதுவரை எங்களுக்கு ஒரு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வைக்கிறத சரியான முறையில் எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. இப்போ தான் கத்தி ரோடு போட்டுக்கா அந்த ரோடும் சரியான முறையில் போடாமல் கல்லுகள்லாம் தூக்கி டக்குன்னு அடிக்குது. அங்கே சரியான தண்ணி பொம்பளையெல்லாம் என்னத்தை பக்கத்தில் சொல்ல பாவடை தூக்கிட்டு போகுதுங்க. இருக்கிற அங்கிட்டுள்ள ஆம்பளையெல்லாம் எட்டிட்டு பார்க்குற இந்த ஒரு அவநிலைக்கு நாங்கள் ஆளாகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு சரியான முறையில் எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோமுங்க.